வாழ்த்துரை வழங்க வருமாறு கணிதத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஏ செல்வம் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, பேராசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த விழாவில் குழுமி இருக்கும் அனைத்து பேராசிரியர்கள் சார்பாகவும் எங்கள் துறை சார்பாகவும் இக்கல்வியாண்டில் ஓய்வு பெற இருக்கும் அனைவரையும் வாழ்த்த வந்திருக்கிறேன். முதலாவதாக பேராசிரியர் சர்வதேச விஞ்ஞானி டாக்டர் ராமன், வேதியியல் துறை. தென் சொல்வளம் மிக்க முனைவர் எஸ் சண்முகவேல், தமிழ்துறை பேராசிரியர். தென் எங்கள் துறை பேராசிரியர் திரு ஆர் மோகன். தென் மேன் ஆஃப் பொலைட்னஸ், டிகே என்று செல்லமாக அழைக்கப்படும் நமது பேராசிரியர் முனைவர் டி கதிரவலகுமார். தென் டிசினா நம்ம எப்போதுமே டெல்லி கேபிட்டல்னு நினைப்போம். இல்லை, நம்ம கல்லூரியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் டி கிறிஸ்டோபர் சார். தென் கடமை ப்ளஸ் கண்ணியம் ஒன்றாய் சேர்ந்த டாக்டர் ஆர் பழனியப்பன். தென் டாக்டர் கே நாகராஜன். ஸோ அவருக்கு எனக்கு ஒரு சின்ன கெமிஸ்ட்ரி உண்டு. நான் எப்போ சென்னைக்கு போனாலும் அவரை பார்த்துருவேன். எப்போ முன்னாடி நிற்பாருன்னே தெரியாது. ஸோ திடீர்னு ஒரு நாள் பஸ்ஸில் நின்று சார் அப்படின்பாரு. ஸோ அது தென் பல துறைகளில் நிபுணத்துவம் பெற்ற டாக்டர் பி ரவிச்சந்திரன் அவர்கள். ஸோ எப்படி சொல்கிறான்னு தெரியாது. அவர் பல துறைகளில் சொல்கிறதுல கட்டிடத்துறையும் ஒன்று உண்டு. அவருடைய நாலேஜ் ஒரு சின்ன பாயிண்ட்டை கூட சொல்லுவார். இந்த இடத்துல இந்த கட்டடம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் எனக்கே நிறைய ஐடியா கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ சார். தென் ஆசிரியர் அல்லாத பெருமக்கள் மிஸ்டர் ஜி விநாயகம், வில்லன் மிஸ்டர் பி ஆனந்தராஜ். ஸோ அப்படி எதுவும் பார்க்க வேண்டாம். அவர் பல தொலைக்காட்சி தொடர்கள்லையும் திரைத்துறையிலையும் நிறைய கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஸோ மிஸ்டர் கே நவனீத், இவர்கள் அனைவரது பணி ஓய்வு காலமும் சிறப்பாக அமைய வாழ்த்தி வணங்குகிறேன். ஸோ இந்த வாய்ப்பு வழங்கியமைக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாண்டு ஓய்வு பெறுகின்ற பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்களது அடையாளங்களை இயம்பி நல்லதொரு வாழ்த்துரையை வழங்கிய டாக்டர் ஏ செல்வம் சார் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க வருமாறு கணிதத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சி கணேசன் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். அப்புறம் இந்த கல்வியாண்டோட ரிட்டையர் ஆகக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய எல்லா ப்ரொஃபஸர்ஸ், அப்புறம் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னென்னா, எங்கள் துறை தலைவர் திரு ஆர் மோகன் சார் அவரை பற்றி கொஞ்சம் விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சுருக்கமாகவே நான் சொல்கிறேன். பட் நிறையா விஷயங்கள் எழுதி வச்சுருக்கேன், சரிங்களா? கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஓகே. சாரோடைய பர்சனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனலாக பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப எளிமையானவர், சரிங்களா? இது நான் ஏற்கனவே வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப பொறுமையானவர். பழகுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு, சரிங்களா? ரொம்ப பொலைட்டாக, ரொம்ப காமாக பதில் சொல்லுவார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய நிதானம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? இது பசங்கள்கிட்ட பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரொஃபஸர்னு சொல்லலாம். பசங்களை ரொம்ப சாஃப்டாக கண்டிப்பார். முதல்ல கூப்பிட்டு சொல்லுவார், தவறு இருந்துச்சுன்னா கூப்பிட்டு சொல்லுவார், அவன் திருத்திக்கணும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு, சரிங்களா? அடுத்து அந்த தவறு இருந்ததுன்னா கொஞ்சம் கூடுதலாகவே கண்டிப்பு இருக்கும். அவருடைய வார்த்தைகள், அவருடைய அந்த முக பாவனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கவனிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய தருணங்களில் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க பசங்களை கண்டிக்கிற விதம் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். பட்டு அவன் ரெண்டாவது தடவை அந்த தவறை செய்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பான். ஸோ அந்த மாதிரி மாணவர்கள்ட்ட கொஞ்சம் பக்குவமாக அவனை கண்டித்து
திருத்தக்கூடிய ஒரு ஒரு திறமையை வந்து சார்கிட்ட நாங்கள் பார்க்குறோம் எங்கள் துறை சார்பில். ரைட்டுங்களா? அடுத்து கிளாஸ் ரூம் டீச்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்டை வந்து க்ளீன் பண்ணுறது, டஸ்ட்டை சுத்தம் பண்ணுறது அது அவரே பார்த்துக்குவார். சரிங்களா? நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும், நீட் அண்ட் க்ளீனாக ஸ்டார்டிங் லைன்லேருந்து எண்டு வரைக்கும் முழுமையாக எழுதி போட்டு பசங்களுக்கு புரிகிற மாதிரி நடத்தக்கூடிய ஒரு நல்ல ப்ரொஃபஸர். சரிங்களா? பசங்களோட இன்ட்ராக்ஷன் மோட்டிவேட் பண்ணுவார், பசங்கள்ட்ட வந்துட்டு கேள்வி கேட்குறதுக்கு அவனை தயார்படுத்துவார். சரிங்களா? சப்ஜெக்டில் என்ன டவுட் இருந்தாலும் கேட்கணும் அப்படின்ற ஒரு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுவார், அவருடைய டீச்சிங்கில் இருக்கும். சரிங்களா? போர்ஷன்ஸ் முடிக்கிறது தெளிவாக என்ன குறித்த டயத்தில் கரெக்டாக முடிச்சிடுவார். இது வந்து அவருடைய டீச்சிங்கில் நான் பார்த்தது. அப்புறம் சாரோடைய பர்மிஷனோட நான் இதை சொல்லிடுறேன். சார் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு உதவி பண்ணுவார். சரிங்களா? அவன் கஷ்டப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்னு தெரிஞ்சதுன்னா அவனுக்கு ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸோ அல்லது பரீட்சை எழுதுறதுக்கு செமஸ்டர் ஃபீஸு இந்த மாதிரி கஷ்டப்படுறதுலாம் சார் உதவி பண்ணுவார். அதை நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் அதை மிகைப்படுத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸை விட்டு அப்பாற்பட்டு நாங்கள் பண்ணக்கூடிய எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸுக்கும் சாரோடைய பங்களிப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? அந்த வகையில் ஒரு மனிதாபிமானம் நிறைந்த ஒரு மனிதர் அவர். சரிங்களா? தன்னை போல் பிறர் நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்புக்கு வந்து நான் பார்த்துருக்கேன். நான் 2013 இங்கே ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ண நாள்லேருந்து சாரை நான் அப்சர்வ் பண்ணுறேன். நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் கூட அடுத்தவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இருந்துடக்கூடாது அந்த இடத்துல, நாம் இருக்கிற இடத்துல அப்படின்றதுல ரொம்ப ஒரு கொள்கை பிடிப்பாக அவர் சார் இருப்பார். சரிங்களா? அது இன்ன வரைக்கும் கடைபிடிச்சிட்ருக்காரு. சரிங்களா? அதுக்கப்புறம் எப்பயுமே பேலன்ஸ்டாக இருப்பார். அதாவது கோவப்படுற சமயத்தில் இருக்கட்டும், சந்தோஷப்படுற சமயத்தில் இருக்கட்டும், அவர்கிட்ட பார்க்கக்கூடிய நான் பார்க்கணும் ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பார். அது நான் ரொம்ப உன்னிப்பாக கவனித்த விஷயம். அது மாதிரி இருக்கிறது ரொம்ப சிரமம். சரிங்களா? அது நான் சார்கிட்டேருந்து கற்றுக்கிற வேண்டிய ஒரு விஷயமாக நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் அஃபீஷியல்ஸ்னு பண்ணால் அந்த சர்க்குலர், சார் ஹெட்ஷிப் எடுத்த பின்னாடி சர்க்குலர் வரும். எந்த ஒரு சர்க்குலரையும் மிஸ் பண்ணணும். எல்லா சர்க்குலரையும் எப்போ உடனே போகணுமா, ஃபோன் மூலியாக வர சர்க்குலராக இருக்கட்டும் அல்லது லெட்டர் மூலமாக இருக்கக்கூடிய சர்க்குலராக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்டாஃபுக்கும் உடனே தெரிவிச்சிடுவார். அதில் சாரை பார்ப்பான். அப்புறம் டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன், ஒரு லெட்டரை எப்படி டைப் பண்ணணும், அது என்ன முறைப்படி இருக்கணும், ஏதாவது தப்போட நம்ம கொண்டு போயிருந்தா கூட அதை மெதுவாக சொல்லுவார், இது இந்த மாதிரி மாற்றினா நல்லாயிருக்கும், இது கொஞ்சம் திருத்தி கொண்டு வரீங்களா, இவ்வளோ தான் அவருடைய இதாக இருக்கும். ரொம்ப கடுமையாலாம் இருக்க மாட்டார். அந்த லெட்டரை திரும்ப எடுத்து வந்து அப்புறம் சைன் பண்ணுவார். அவரோட எழுத்துக்கள் பொறுமையாக நிதானமாக இருக்கும். அவரை எப்படி வாழ்க்கையில் இருக்கிறார் அதே மாதிரி அவருடைய எழுத்துக்களும் அப்படி தான் இருக்கும். அந்த விஷயம் சார்கிட்ட எனக்கு பிடிச்சது. அடுத்து சார் வந்து ஹெட்ஷிப்க்கு முன்னாடியே அவர் கையில் இருந்தால் லைப்ரரியுடைய இன்சார்ஜாக இருந்தார், டிபார்ட்மெண்ட் லைப்ரரிக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எனி டைம் எப்போ போய் கேட்டாலும், ஸ்டாஃப் போய் கேட்டாலும் முகம் சுளிக்காமல் உடனே எடுத்து கொடுப்பார். அந்த லைப்ரரி புக்கை வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த புக்கை அக்சஸ் பண்ணி உடனே கொடுப்பாரு. அது வந்து சார்கிட்ட ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு நேம் சொல்லி கூப்பிடுவாங்க கரெக்டாக. இன்னும் இந்த பையனா இந்த பொண்ணா அப்படின்னு நம்ம பேர் தெரியாது, நம்ம சில சமயங்களில் மறந்துருப்போம். ஆனால் சார் மறக்க மாட்டார். அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமை வந்து கரெக்டாக சொல்லுவார். 2வது ரோல் அந்த பையனா, அவன் அந்த நேமு அப்படின்னு சொல்லி அந்த பேரை சொல்லி கூப்பிடக்கூடிய உரிமை வந்து சார் எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டார். ஸ்டூடெண்ட்ஸை நேம் சொல்லி தான் கூப்பிடுவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. அதுவும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் மீட்டிங், ஒரு சின்ன மீட்டிங்காக இருக்கட்டும், ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கட்டும், ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கட்டும், அதை கரெக்டாக யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருவார். பொறுப்புகளை பிரித்து கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் அதை முடிகிற வரையும் அதை ஃபாலோ பண்ணுவார், கரெக்டாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு விஷயம். அப்புறம் மீட்டிங் அல்லது ஈவெண்ட்டு கிளம்புறதா இருக்கட்டும், சார் வந்து அவ்வளோ அற்புதமாக கிளம்புவார். போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துட்டு நல்லா தலையெல்லாம் சீவிட்டு, இப்போ கூட பார்த்துருப்பீங்க திருநீர் எடுத்து பூசிட்டு, சரிங்களா, அவ்வளோ அற்புதமாக வந்துடுவார். அந்த ஈவெண்ட்டுக்கு வரும்போது அதுக்குரிய ஒரு மிடுக்கோடு வருவார் சார். அது நான் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய விஷயம். சரிங்களா? அதுக்கப்புறம் சார்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறது எங்கள் துறை சார்பில், சார் வந்து இப்போ சமீபத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கள ஹானர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க.
அதில் சார் நான் ஏதாவது கோபமாக பேசியிருந்தேன்னா எங்களை மன்னிச்சுக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்கள் துறையில் உள்ள எல்லா ஃபேக்கல்ட்டியும் சார்பாக நாங்கள் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன வருத்தங்களை உண்டு பண்ணி இருந்திருக்கலாம். அதுக்கெலாம் நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் சார். அப்படி எதாவது இருந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்குங்க, சரிங்களா? தன்னை போல பிறரையும் நினைத்து வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல மாமனிதர். என்னை பொறுத்தளவு, எங்களை பொறுத்தளவு உங்களுடைய பணி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை வந்து செவ்வனே செய்து முடித்திருக்கீங்கன்னு தான் நான் நம்புகிறோம். எங்களோட மனசில் வந்து எப்பயுமே உங்கள் நினைவுகள் நிற்கும் சார். ரொம்ப நன்றி சார். இவ்வாண்டு ஓய்வு பெறுகின்ற கணிதத்துறை தலைவர் திரு ஆர் மோகன் சார் அவர்களது குணாதிசயங்கள் மற்றும் தனித்துவமான பண்புகளை அடிக்கோடிட்டு நல்லதொரு வாழ்த்துரையை வழங்கிய டாக்டர் சி கணேசன் சார் அவர்களுக்கு நன்றி. கணிதவியல் துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் திரு ஆர் மோகன் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பாராட்டு ஏற்புரை வழங்க வருமாறு கணிதத்துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் திரு ஆர் மோகன் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மேடையில் வீற்றிருக்கும் கல்லூரி நிர்வாக குழுவினர் அனைவருக்கும், கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும், சுயநிதி பாடப்பிரிவு இயக்குனர் திரு காளிதாஸ் அவர்களுக்கும், டாக்டர் காளிதாஸ் அவர்களுக்கும், என்னுடன் ஓய்வு பெற இருக்கும் பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மற்றும் அலுவலக நண்பர்களுக்கும், மற்றும் இங்கு குழுமியிருக்கும் பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் அல்லா பணியாளர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கல்லூரியானது எனக்கு முதலில் படிப்பதற்கு, எம்எஸ்சி படிப்பதற்கு வாய்ப்பளித்தது. இங்கே வந்து நான் வந்து எம்எஸ்சி வந்து 84, 86 2 வருஷம். கல்லூரிக்கு வந்த முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ட்ரெயினில் வந்து செப்டம்பர் 12 நினைக்கிறேன் கல்லூரி அந்த ஆரம்பித்த நாள். முதல்ல ஃபஸ்ட் செமஸ்டர் வகுப்பு அன்றைக்கி தான் ஆரம்பிக்குது. ட்ரெயினில் வந்து இறங்கியாச்சு. அன்றைக்கே வந்து பஸ்ஸு ஸ்ட்ரைக்கு. ஃபஸ்ட்டு டேயே ஜங்ஷன்லேருந்து காலேஜுக்கு நடந்தான் வந்தேன். விருதுநகருக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து நான் இங்கே வந்ததே இல்லை. விருதுநகரை தாண்டிங்கிட்டு போனதில்லை. விருதுநகருக்கு முன்னாடி வரைக்கும் இந்த குக்கலாஞ்சேரி இந்த பக்கம் வந்திருக்கேன்னு ஒழிய இந்த பக்கம் விருதுநகருக்கு வந்து எனக்கு வந்து அறிமுகமானதே வந்து படிக்க வரும்போது தான். அதுக்கப்புறம் படித்து முடித்து 84, 86 படிச்சுட்டு திரும்ப 88 இங்கே வந்து வேலைக்கு வந்துட்டேன். எம்எஸ்சி முடிச்சுட்டு 88 எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் எம்ஃபில்லாம் பண்ணேன். அதிலேருந்து திரும்ப 96 மறுபடியும் 88 வந்துட்டு 90 வெளியே போயிட்டு மறுபடியும் 94 திரும்ப 96 ரெகுலரைஸ் ஆச்சு. இன்றைக்கி வரைக்கும் வேலை பார்த்துட்ருக்கேன். இந்த உண்மையிலே வந்து இந்த கல்லூரியில் வந்து படித்து வேலை பார்த்து என்னை வந்து இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கு. அதுக்காக இந்த கல்லூரிக்கு வந்து நான் இன்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன், நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் இப்போ வந்து ரொம்ப நாளாக வந்து நான் வந்து இந்த ஓய்வு பெற போகிறோங்கிறது நினைப்பே இல்லாமல் இருந்தேன். ஆனால் இப்போ இந்த ஒரு வாரமாக எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவங்க ஃபேர்வெல் கொடுக்குறேன், ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேர்வெல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திரும்ப எனக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நினைவுகள்லாம் வந்து திரும்ப வர வச்சுட்டாங்க. நான் வந்து எந்த கல்லூரியில் படித்தேன், அங்கே என்ன நடந்துச்சு, கல்லூரி வாழ்க்கை போகிறோம், இவ்வளோ நாள் அந்த நினைப்பே இருந்ததில்லை. ஓய்வு பெற போகிறோம் அது வந்து சாதாரணமாக தான் இருந்தேன். ஆனால் இந்த ஒரு வாரமாக வந்து அவங்களோட நடவடிக்கைகள், ஸ்டூடெண்ட்ஸோட அன்பு, எங்கள் துறை பேராசிரியர்கள் அவங்க அரேஞ்ச் பண்ண ஃபேர்வெல், இதெல்லாமே வந்து என்னை வந்து பழைய நினைவுகளுக்கு கொண்டு போயிடுச்சு. அது திரும்பவுமே வந்து அந்த இப்போ ஒரு வாரமாக அதே நினைவுகள் தான் இருக்குது. முதல்ல இந்த கல்லூரிக்கு வந்தது, படித்தது. ரெண்டாவது நான் எம்எஸ்சி படிக்கும்போது எனக்கு வந்து இங்கே அப்போ ஸ்காலர்ஷிப் இல்லை. தேர்ட் இயரில் வந்து ஏதோ 90% அட்டண்டன்ஸ்க்கு ஒரு நாள் குறையாக இருக்குன்ட்டாங்க. எனக்கு 90% அட்டண்டன்ஸ் வேணுங்கிறதே இங்கே தான் வந்து தான் எனக்கு தெரியுது. ஸ்காலர்ஷிப் பிஎஸ்சியில் வாங்கினேன், அப்போல்லாம் எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ ஸ்காலர்ஷிப்லாம் தான் படித்தேன். அப்போது வந்து எம்எஸ்பிஎஸ்எஸ் பாஸ்கர் அவர்கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூப்பிட்டு போனார். ஒரு செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறதுக்கு 300 ரூபா கொடுத்தாரு. அப்போ நான் போயிருந்தேன். அவர் வந்து அவர் ஆஃபீஸில் தெப்பத்துக்கிட்ட ஏதோ ஒரு ஆஃபீஸ் கூப்பிட்டு போனார், சந்து மாதிரி இருந்துச்சு. அவர் 100 ரூபா கட்ட கையில் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. போனால் எதுவுமே கேட்கல, என்ன வேணும், எங்கே படிக்கிற, எது படிக்கிற, அதெல்லாம் கிடையாது. எவ்வளோ வேணும், 300 ரூபா, ரைட், அவ்வளோதான். அதெல்லாம் இன்றைக்கி வந்து என்னால் வந்து மறக்க முடியாது. நான் உண்மையிலேயே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அது மாதிரி இப்போ வந்து நான் 7 வருஷமாக
இங்கே எங்கள் துறையில் நடந்த துறை தலைவர் ஆனதுக்கப்புறம் வந்து துறையில் நடக்கும் பல்வேறு நிகழ்வுகளுக்கு என்னுடன் இணைந்து எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த எங்கள் துறை பேராசிரியர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இத்தருணத்தில் என்னை இந்த அளவுக்கு உயர்த்திய எனக்கு பாடம் கற்பித்த பேராசிரியர்கள் மற்றும் பள்ளிகளில் எனக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்கள், இந்த கல்லூரியிலும் வெள்ளச்சாமி நாடார் கல்லூரியிலும் எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த பேராசிரியர்கள் அனைவரையும் இத்தருணத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே வந்து இப்போ இந்த கல்லூரிய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த கல்லூரியில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் வந்து நிறைய கட்டடம் கல்லூரியில் பணியில் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து முதல்ல வந்து சுவாலஜி பில்டிங் எடுத்து இப்போ இருக்கிற இங்கிலீஷ், அப்புறம் வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட் இருக்கிற பில்டிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிற பில்டிங், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிகாம் சிஏ பில்டிங்லாம் வந்து ஒரு அஸ்பெஸ்டாஸ் ஷெட்டு போட்டு நல்லா கூலாக இருக்கும். அந்த இடம் ஒரு பெரிய வெராண்டா இருக்கும், ஒரு 2-3 கிளாஸ் ரூம் இருக்கும். அது வந்து இப்போ பில்டிங்காக மாறிடுச்சு. அப்புறம் இந்த எம்பிஏ பில்டிங், கேன்டீன், இதே வந்து ஓப்பன் ஆடிட்டோரியமாக இருந்தது, இப்போ க்ளோஸ்ட் ஆகிடுச்சு. எங்கள் டிபார்ட்மெண்ட் பில்டிங், பிபிஏ பில்டிங், இவ்வளவு பில்டிங் வந்திருக்கு. நானே வந்து பார்க்குறேன், கல்லூரியோட வளர்ச்சியை பார்க்குறேன். நான் வந்து இந்த கல்லூரிக்கு படிக்க வரும்போது இருந்த சூழ்நிலை வேறு, கல்லூரிக்கு வேலை செய்யும்போது வந்த சூழ்நிலை வேறு, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வந்து மிகவும் மாறி இருக்குது. அது வந்து நிறைய பேருக்கு தெரியும். அவ்வளவு மாற்றம் உண்டாயிருக்கு. இந்த கல்லூரி வளர்ச்சி அடைந்து கண்கூடாக பார்க்குறேன். இன்னும் வருங்காலங்களில் இந்த கல்லூரி மேலும் மேலும் வளர்ச்சி அடைவதற்கு மனமாற வாழ்த்துகிறேன். மேலும் இன்று எங்களையும் மதித்து எங்களுக்கு பணி ஓய்வு பாராட்டு விழா நடத்திய கல்லூரி நிர்வாகத்தினர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு மகிழ்வுடன் விடைபெறுகிறேன். வணக்கம். தனக்கும் கல்லூரிக்குமான உறவை எடுத்து கூறி நன்றிபூர்வமானதொரு ஏற்புரையை வழங்கிய திரு ஆர் மோகன் சார் அவர்களுக்கு நன்றி.